என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க இருக்கிறது திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி 2026 நமக்கு மார்ச் 6ஆம் தேதி இந்த சனிப்பெயர்ச்சி நடக்க இருக்கிறது. மிதுன ராசிக்கு இந்த திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி மிதுன ராசியில் பிறந்த என் அன்பு உறவுகளுக்கு எப்படி இருக்கும்? இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு தொழில் ஸ்தானத்துக்கு பெயர்ச்சி ஆறார். 10லே சனி பதவி பறிபோகும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உங்களுக்கு சாத்தியமாக இருக்கும்? எந்த விஷயத்துல நீங்க கவனமாக ஜாக்கிரதையாக இருக்கணும்? எந்த விஷயத்துல நீங்க தெளிவாக இருக்கணும்? எது நடக்கும் எது நடக்காது அப்படின்னு நம்ம கொஞ்சம் விரிவா இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப சனிப்பெயர்ச்சி நமக்கு 2026 மார்ச் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலம்பரை 7:56 தான் கும்பராசியிலிருந்து மீன ராசி பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பெயர்ச்சியாரார். மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆயிடுவார். இந்த பெயர்ச்சி ஆகக்கூடிய வீடு யாருடைய வீடு அப்படின்னா குரு பகவானுடைய வீடு, உங்க ராசிக்கு பாதகாபதியோடைய வீடு. ஆனா உங்களுக்கு பெயர்ச்சியான கிரகம் இருக்கு இல்லையா, சனி பகவான் உங்களுக்கு நட்பு, உங்க நண்பன், உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நண்பன். ஆனா பாதகாபதி வீட்டுல இருக்கிறதுனால சற்று கவனமாகத்தானே இருக்கணும் எந்த விஷயத்துல அப்படிங்கிற நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். அன்னைக்கு நமக்கு வாஸ்து நாள், சங்கடகரா சதுர்த்தி அப்படின்னு அற்புதமான நாட்கள் நமக்கு அமைஞ்சிருக்கு. இப்ப நம்ம உங்க ராசிக்கு ஒரு கட்டம் போட்டுதான் அந்த பார்வை ஸ்தானங்கள், ஏன்னா சனி இருக்கிற இடத்தை விட பார்வை ஸ்தானங்களும் எப்படி பாதகமாகவும் இருக்கும் நல்ல பலனாகவும் இருக்கும், அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுடைய அந்த கிரக நிலையை நம்ம பார்க்கலாம். அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா மேஷத்துல எந்த கிரகமும் கிடையாது, ரிஷபத்துல கிரகம் கிடையாது, மிதுனம் உங்க ராசியில குரு பகவான் இருக்கார், ஜென்ம குரு போயின்னு இருக்கார். அடுத்து பார்த்தோம்னா கடகத்துல கிரகம் இல்லை, சிம்மத்துல கேது, கன்னியில சந்திர பகவான் இருக்கார், அன்னைக்கு கன்னி ராசி. துலாத்துல கிரகம் இல்லை, விருச்சகத்துல கிரகம் இல்லை, தனுசுல கிரகம் இல்லை, மகரத்துல கிரகம் இல்லை, கும்பத்துல பார்த்தோம் அப்படின்னா சூரியன் புதன் செவ்வாய் ராகு, 4 கிரகங்கள் கும்பத்துல இருக்கு. உங்களுக்கு மீனத்துல 10ஆம் வீடு தான் மீனம். அங்க பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய நண்பன், இன்னொரு நண்பன் சொல்லக்கூடிய சுக்கிரனும் அங்கே உச்ச நிலைமையில. இப்ப பெயர்ச்சியாகக்கூடிய சனியும் உங்களுடைய நண்பன், அவரும் அந்த வீட்டுல 2 பேரும் சேர்ந்து இருக்காங்க. வீடு கொடுத்தவர் எங்கே இருக்காரு நல்லா தெரிஞ்சுக்கோங்க அன்பு உறவுகளே. அந்த வீடு கொடுத்த பாதுகாப்பதை உங்ககிட்ட மாட்டிக்கிட்டார். இங்கதான் நம்ம ரொம்ப தெளிவா பார்க்க வேண்டிய கேட்க வேண்டிய விஷயம். எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, 10லே சனி பதவி பறிபோகும். ஆனா அந்த பதவி பறிபோகுங்கிற ஸ்தானத்துக்கு அதிபதி நம்ம கையில இருக்காரு. அந்த நேரத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்கார். நம்ம சொல்றதைத்தான் குரு பகவான் கேட்கணும். எப்படி நிலைமை மாறி போச்சு பத்தியலா? அப்ப மிதுன ராசிக்கு நல்ல காலமா கெட்ட காலமானு பார்த்தா நல்ல காலம் ஆரம்பம். என் அன்பு உறவுகள், மிதுன ராசியில் பிறந்த அன்பு உறவுகள் எல்லோருக்கும் நல்ல காலம் ஆரம்பம். அப்ப சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, பார்வஸ்தானங்கள், எந்த விஷயத்துல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், கவனமா இருக்கணும், தெளிவா இருக்கணும், அதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ உங்க ராசியில 10ஆம் இடத்துல சனி வந்தாலும் நம்ம எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய தொழில்ல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த நேரத்துல நம்ம செய்யக்கூடிய தொழில்ல நமக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் குறைபாடுகள் வரும். இதை விட கொஞ்சம் பெற்றா கொஞ்சம் நல்ல சம்பளத்துக்கு நல்ல வேலையை பார்க்கலாமே அப்படின்னு நினைச்சிட்டு இந்த வேலையை விட்டா தானே அந்த வேலையை பார்க்க முடியும் அப்படிங்கிற தவறை மட்டும் செஞ்சிடாதீங்க. அப்படி நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னா இந்த வேலையும் போச்சு, நம்ம எதிர்பார்த்த வேலையும் சீக்கிரம் கிடைக்காது. ஏன்னா சனி 10ல இருக்காரு. இருக்கிற இடத்துல இருந்து நிதானமாக நீங்க வண்டியை ஓட்டி பயணம் செய்தால் அந்த பயணம் கொஞ்சம் கடுமையாக இருந்தாலும் போக போக வெற்றி பாதையை உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கொடியை காட்டும். ரொம்ப பேர் அன்பு உறவுகள் தவறு செய்யறது என்னன்னு தெரியுமா, இருக்கிற வேலை ஒரு அளவுக்கு போயிட்டு இருக்கும், அங்கே ஏதாவது பிரச்சனைகள் சஞ்சலங்கள் இருக்கும், உடனே என்ன செய்வோம், அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், அடுத்த வேலையை கையில புடிச்சுக்கிட்டு அதை இறங்குறவ புத்திசாலி. ஆனா நம்ம செய்யறதுல என்ன, டக்குன்னு அடுத்த வேலையை பார்ப்போம், இது போனா போயிட்டு விட்டு இறங்கிட்டு அதுவும் இல்லாம இதுவும் இல்லாம
செலவு கூட காசு இல்லாம கடன் வாங்கக்கூடிய நிலைமைகள் இதால தான் ஏற்படுகிறது. குடும்பத்துல பிரச்சனைகள் அதுவும் கல்யாணம் ஆனவங்களுக்கு சொல்லவா வேணும், பிரச்சனை அதிகமாவே இருக்கும். ஏன்னா குழந்தைகள் இருந்தா அதை விட பிரச்சனை, ஸ்கூல் ஃபீஸ், மல்லிகை சாமான், குடும்ப பிரச்சனை, ஐயோ குடும்பத்துல மாட்டிக்கிட்டு அவ்வளவு கஷ்டம் தேவையா? அன்பு உறவுகளை நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை எளிமையா புரிஞ்சுக்கிறோங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் மிக மிக கவனம். அதே போல நீங்க சொந்தமா ஒரு பிசினஸ் பண்றீங்க, அந்த பிசினஸுக்கு நீங்க தான் அதிபதி, இந்த வேலைக்கு நீங்க தான் சொந்தக்காரர். அப்படி நீங்க இருக்கும்போது நமக்கு பழகினவங்க தெரிஞ்சவங்க தானே வேலை பார்க்குறாங்க, அவங்களே பார்த்துக்கிறட்டும், அவங்கள நம்பி பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சிட்டு நம்ம கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுப்போமேனு சோம்பேறித்தனம் பட்டால் அதுலேயும் மிகப்பெரிய இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது உங்க வேலை. இந்த 2 ஆண்டு காலம் சனி பகவான் 10ல வந்திருக்கார், உழைக்க வேண்டும். அதாவது நீங்க ஓனரா இருந்தாலும் சரிங்க, உங்களுடைய உழைப்பு அங்க இருக்க வேண்டும். இப்ப மம்பட்டி பிடிச்சி வேலை பார்க்குறாரு, நீங்க கையை கட்டிக்கிட்டு சேர்ல கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து இருந்தீங்கன்னா கண்டிப்பா கவுத்தி விட்டுருவாரு சனி பகவான். இந்த காலகட்டத்துல நீங்களும் அவருக்கு போய் கொடுப்பா இப்படி வெட்டுப்பா அப்படின்னு சொல்லி நீங்களும் அந்த மம்பட்டி பிடிச்சி 2 வெட்டு வெட்டுங்க. எப்படி அந்த வேலையை நீங்களும் கொஞ்சம் செய்யுங்க. அப்படி நம்ம அந்த பணியை பணியாளர்களும் சேர்ந்து செய்யும் போது நமக்கு அதீத லாபங்களும் நம்ம தொழில் மிகப்பெரிய வளர்ச்சியும் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால உழைக்கும் கிரகம் சனி பகவான் 10ஆம் இடத்துக்கு வந்தார் அப்படின்னா உழைப்பாளிங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. எல்லாரும் உழைப்பாளிங்க இப்ப போனஸுக்கு அப்ப கேட்கிறாங்க, ஏதாவது வேலை பதவி உயர்வு கண்டிப்பா கிடைக்கும். அதே போல பார்த்தோம்னா இராணுவத்தில் அதிகமான பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் ரொம்ப பேருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காவல்துறையிலும் மிகப்பெரிய பதவி உயர்வு, வருமானங்கள், அதிகமான சம்பள உயர்வுகள்லாம் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. வருமானங்கள் சம்பள உயர்வு. இந்த நேரங்கள்ல நம்ம பண விஷயத்துல கொஞ்சம் நம்ம நிதானமா ஜாக்கிரதையாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா இப்போ உள்ள நிலைமைக்கு தங்கம் வாங்க முடியுமா அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். ஆனா சனி பகவான் இங்கு வரும்போது காய் வகைகளுக்கு மிகப்பெரிய வீழ்ச்சி உண்டு. காய் சம்பந்தப்பட்டது பருப்பு வகைகள்லாம் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கும். திடீர்னு ஏறாத அளவுக்கு உச்சத்தையும் தொடும். இந்த சில நேரங்களில் தக்காளி எல்லாம் வித்துச்சு பாருங்க, 200 ரூபா 300 ரூபாய்க்கெல்லாம். அந்த மாதிரிலாம் காய்கறி விலை டக்குன்னு ஏறிட்டு அப்படி அடிமட்டத்துக்கு கீழே வரும். இப்படித்தான் இந்த 2 ஆண்டு காலங்கள் நிகழ்வுகள் இருக்கு. அதே போல பார்த்தோம்னா குழந்தைகள் எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னா உணவு முறைகள்ல கவனமாக இருக்கணும். அதிகமான கார உணவுகள், எல்லோருக்குமே கார உணவுகள், எண்ணெய் பொருள் அதிகமா சாப்பிடக்கூடாது. உடம்பு உஷ்ணத்தால பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால மிதுனராசி அன்பர்களே இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா ஜாக்கிரதையா இருந்துக்கிட்டா போதுமான விஷயம். புதுசா தொழில் தேடிக்கிட்டு இருக்குங்க, எனக்கு தொழிலே இல்லை, நான் என்ன செய்யறது அப்படி நீங்க கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தொழில் அமையும். ஆனா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்காது. ஏதோ பரவாயில்ல இப்போ உள்ள நிலைமைக்கு அப்படின்னு நீங்க ஏத்துக்கிட்டு போயிட்டீங்க அப்படின்னா அந்த இடம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமைஞ்சிரும். பெரிய அளவுல பேர் புகழும் அதுல நீங்க சம்பாதிக்க முடியும். ஆரம்பத்துல உங்களுக்கு மனசுக்கு நிறைவேற்காத ஒரு வேலையை அமையும். ஆனா அதை நீங்க ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுவே மிகப்பெரிய ஒரு ஒரு நல்ல பலத்தை உங்களுக்கு கொடுக்கும். இப்படித்தான் மிதுனராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கு. அதே போல சொந்தம், உங்களுடைய உறவுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த உறவுகள்கிட்ட கொஞ்சம் நிதானம், பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நேரங்கள்ல உறவுகள் மூலியமாக பிரச்சனைகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதனால உறவுகள் சம்பந்தப்பட்ட ஒரு விசேஷங்கள் வச்சாலும் சரி, ஒரு நல்லது கெட்டது போனாலும் சரி, நீங்க உங்க வேலை என்னவோ அதை பார்த்துட்டு வந்துட்டே இருக்கு. பணம் கொடுக்கறது, யாருக்காவது ஏதாவது ஊருக்கு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது நகை எடுத்து கொடு, இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கிறத நிப்பாட்டிக்கிறங்க, வேணாம். இதாலேயும் மனக்கசப்பு ஏற்படும். நட்பு வகையில ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு சின்ன விஷயம் கூட பெரிய அளவுல நட்பை பிரிக்கக்கூடிய காலகட்டம், அதுலயும் நீங்க தெளிவா இருக்கணும். இப்ப சனி பகவானுடைய பார்வையை பார்த்து அவருடைய பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு 3வது பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். இந்த 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் வண்டி வாகனங்கள்ல சற்று கவனமாக நிதானமாக இருப்பது நல்லது. இப்ப ரொம்ப பேர் வண்டி புதுசா வாங்குவீங்க, அதிவேகமா ஓட்டி பார்க்கலாம். இரவு நேரங்கள்ல தேவையில்லாத பயணங்கள் போகலாம்னா தவிர்த்துக்கிறது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்க வண்டி வாகனங்கள், 2 வீலர் ஓட்டுனா ஹெல்மெட்டு, உங்களுக்கு தலைக்கவசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 2 ஆண்டு காலங்கள் நிதானம், பொறுமை அவசியம். நம்ம வண்டியை வாங்கிட்டு யார்கிட்டயா வண்டியை கொடுப்போம், அந்த வண்டியை கொண்டு எங்கேயா விட்டுட்டு வந்து நிற்பான், நமக்கு தேவையில்லாத பிரச்சனை தானே. அதனால ரொம்ப நிதானம், உங்களுடைய உடமை உங்ககிட்ட இருக்கணும், பொறுப்போட இருக்கும்.
அதுக்கு வந்து தூக்கம், இந்த தூக்கத்துல கொஞ்சம் தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கோளறு பதிகம் படிங்க. வேயுரு தோழி வங்கன் விடம் உண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உலமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆஷர் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. இந்த வரியை மட்டும் ஒரு 5 முறை 9 முறை படிச்சா கூட போதும், உங்களுக்கு அந்த சனியுடைய தாக்கம் குறைவாக இருக்கும். அதனால நல்ல உறக்கங்கள், மன நிம்மதி கிடைக்கும். அடுத்த பார்வை 7வது பார்வையாக உங்க ராசிக்கு 7வது பார்வை உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த 4ஆம் இடங்கிறது ஏதாவது வீடு கட்டலாம் ஆரம்பிக்கிறீங்க, இல்ல ஒரு இடம் வாங்கலாம்னு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனமாக அந்த இடத்துக்கு அந்த வீட்டுக்கு சரியான பத்திரங்கள் இருக்கா, ஏன்னா அது ஏமாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதனால ரொம்ப ரொம்ப நிதானமாக 3வது மனிதர்கள்ட்ட போய் நம்ம கொடுக்குறோம், ஒரு வீடு இருக்குங்கிறாங்க, ஒரு இடம் இருக்குங்கிறாங்க, நீங்க வாங்குவீங்க, அதுக்கு சரியான உரிமையாளர் இல்லாம, ஏன்னா இப்ப போலியெல்லாம் ரொம்ப நடக்குது, ரொம்ப அதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா கவனமா இருந்துக்கிறங்க, போதுமான விஷயம். தாயின் மீது, உங்களுடைய தாயின் மீது கொஞ்சம் உடல் மீது கவனம் தேவை. அதே போல உங்கள் உடல் மீதும் சற்று கவனம் தேவை. ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா உடல் பயிற்சி செஞ்சுக்கிறங்க. ஏன்னா இந்த காலகட்டங்கள்ல வயிற்று பிரச்சனை வந்து மறைகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும். வயிற்று புண்ணு, அதாவது மலச்சிக்கல் இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு வந்து நம்ம வந்து கடுமையான கார உணவுகள் எடுத்துக்கிறாம மெல்லிதமான உணவுகள் எடுத்துக்கிறங்க. அப்படி ஏதாவது தொந்தரவு இருந்தால் மருத்துவரை போய் உடனே பார்த்து அதுக்கான தீர்வு எடுத்துக்கிறது. அடுத்து அவருடைய 10வது பார்வை உங்களுக்கு 7ஆம் வீட்டை பார்க்கறது. 7ங்கிறது திருமணம், தொழில் எல்லாமே அங்கேதான் இருக்கு. அதனால நீங்க திருமண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நடந்துரும். திருமணங்கிறது அனுகூலம் உண்டாக போகுது. ஏன்னா குரு உங்களுக்கு மாற்றம் கொடுக்க போறாரு. திருமண தடை நீங்கும், புத்திரபாக்கிய தடைகள் எல்லாம் நீங்கும். என்ன எல்லாத்துலயும் கொஞ்சம் போராட்டம் இருக்கும். எல்லாத்துலயும் போராடி இது வரைக்கும் நீங்க போராட்டம் அதிகமா இருக்கும். அன்பு உறவுகளுக்கு இன்னும் கொஞ்சம் போராட்டங்கள் கொஞ்சம் தீவிரமா, ஏன்னா போராடிதான் நீங்க ஜெயிக்க வேண்டும் அப்படின்னு சனி பெயர்ச்சி சொல்லும். அப்ப 7ஆம் இடத்துல திருமணமானவர்கள் கணவன் மனைவி விட்டு கொடுத்து போய்க்கிறணும். தொழில ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், தொழில ரொம்ப பொறுமை நிதானம். அந்த தொழிலை நீங்க என்ன செய்யணும், விரும்பணும். நம்ம வேலை நம்ம தான் அதை செய்யணும் அப்படின்னு ஆர்வத்தோடு அதன் மீது காதல் கொள்ள வேண்டும். அப்படி இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த சனியுடைய பெயர்ச்சி 2 ஆண்டு காலம் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். 10ஆம் இடத்துல சனி வர்றாரு, 10லே சனி பதவி பறி போகும் அப்படின்னா நீங்க நேர்மையா நியாயமா உண்மையா இருந்தீங்கன்னா கண்டிப்பா சோதனைகள் இருக்கும், இருந்தாலும் வெற்றி உண்டு. அங்கு ஏதாவது பிழைகள் செஞ்சிருக்கீங்க, தவறு நடக்குது அப்படின்னா என்ன செய்யும், ஆரம்பத்துல இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, நல்லா தூக்கி விட்டு கீழே இறக்கி விட்டுருவார், பேரு புகழ் எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருவார். இது எல்லோருக்கும் பொருந்தும். அன்பு உறவுகளே, இந்த சனி பெயர்ச்சி மிதுன ராசியில் பிறந்த என் அன்பு உறவுகளுக்கு நல்ல பயிற்சியாக அமையும், கவலைப்பட வேணாம். இது வந்து கோச்சார பலன். உங்களுடைய ஜாதகத்துல சனி பகவான் ஒரு நல்ல கிரகமாக நல்ல ஸ்தானத்துல இருந்து நல்ல தசாபுத்தி நடக்கும் போது பயம் தேவையில்லை. இது கோச்சார பலனை பொறுத்த வரைக்கும் இதுதான் நமக்கு நடக்க போகுதுன்னு பயப்பட தேவையில்லை. நீங்க வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெருமாள் வழிபாடை நீங்க எடுத்துக்கிறீங்க, ரொம்ப விசேஷம். பெருமாள் வழிபாடு ரொம்ப விசேஷம், சிவன் வழிபாடும் உங்களுக்கு ரொம்ப விசேஷம். முடிஞ்ச வரைக்கும் பசியோடு இருப்பவர்களுக்கு தானம், அன்னதானம் கொடு. இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ஒரு நல்ல பயிற்சியாக அமையும். நானும் வேண்டி உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். அன்பு உறவுகளே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோவை நீங்க புதுசா பார்க்கக்கூடிய அன்பு உறவுகளாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறீங்க. அன்பு உறவுகளே, அடுத்து தொடர்ந்து சனி பெயர்ச்சி கடகம் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர். என் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்.